எம்பெருமான் ஈசன் நாயன்மார்களிடம் மட்டும் விளையாடவில்லை. தன்னையே நம்பி இருக்கின்ற, தன் பெயரையே அனுதினமும் அனவரதமும் உச்சரித்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ சித்த புருஷர்களுக்கும் எத்தனையோ பக்திமான்களுக்கும் தன் அருளை பொழியச் செய்து அவர்களுடைய பக்தியினை வெளி உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் எம்பெருமான் ஈசன். இந்த திருவண்ணாமலையை எடுத்துக்கொண்டால், திருவண்ணாமலையிலே எத்தனையோ சித்த புருஷர்கள் வாழ்கின்ற ஒரு ஊர் திருவண்ணாமலை. அதனால்தான் எப்படிப்பட்ட பிரச்சனை உனக்கு இருந்தாலும், கழுத்தை நெரிக்கின்ற கடன் பிரச்சனையா, மனதிலே சஞ்சலமா, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் திருவண்ணாமலையை தரிசிக்க உன்னுடைய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். அதற்கு காரணம் அங்கு இருக்கின்ற சித்த புருஷர்கள். அவர்களுக்கு தெரியும் யார் எதனை நாடி வந்திருக்கின்றார் என்பது அந்த சித்த புருஷர்களுக்கு தெரியும். சிவபெருமான் அனுகிரகம் செய்வதற்கு முன்பாக அந்த சித்த புருஷர்கள் சிவனருள் நமக்கு கிடைப்பதற்காக அவர்கள் அனுகிரகம் செய்து விடுகிறார்கள். நாம் கிரிவலம் சுற்றும் போது அங்கு பார்க்கலாம், ஏராளமான அந்த ஆசிரமங்கள் இருக்கும். அது மட்டுமல்லாமல் நம்மோடு அந்த சித்த புருஷர்கள் அரூபமாக அவர்களும் அங்கே நம்மோடு மலையை சுற்றுகின்றார்கள். கிரிவலம் செய்யும் போது எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இறைவனுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே சுற்ற வேண்டும். இவையெல்லாம் சரியாக செய்தால் நமக்கு திருவண்ணாமலை ஈசனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இன்றைக்கு நாம் ஒரு அருமையான விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். என்னவென்றால் குகை நமசிவாயர். இந்த குகை நமசிவாயர் எம்பெருமான் ஈசனோடு ஐக்கியமாகிவிட்ட ஒரு அற்புதமான சித்த புருஷர். இந்த குகை நமசிவாயருடைய சீடன் விருபாட்சி தேவர் என்ற அற்புதமான சீடன். அதாவது ஒரு குருவாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தனக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கின்றது என்றால் அது தன்னுடைய சீடர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நமக்கு மட்டும் கிடைத்தால் போதும் என்று நினைப்பவர் குருவாக இருக்க முடியாது. இன்றைக்கு இங்கே குகை நமசிவாயர் அவர்கள் தனக்கு கிடைத்த ஈசன் அருள் தன்னுடைய சீடன் விருபாட்சி தேவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் அல்லவா? அதனால்தான் அவர் சித்த புருஷனாக உயர்ந்திருக்கின்றார்.